குட் பேட் அட்லி திரைப்படத்தின் ஃபைனல் அட்வான்ஸ் புக்கிங் வசூல் விவரம். தமிழ்நாட்டில் குட் பேட் அட்லி திரைப்படம் ஃபைனலாக 13,50,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் குட் பேட் அட்லி திரைப்படம் 28,47,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் குட் பேட் அட்லி திரைப்படம் 1,08,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திராவில் 32,18,000 வசூல் பண்ணியிருக்கு. தெலுங்கானாவில் 27,88,000 வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் 38,42,000 வசூல் பண்ணியிருக்கு. இந்தியா முழுவதும் 15,22,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 4,33,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் குட் பேட் அட்லி திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டும் 19,55,00,000 வசூல் பண்ணியிருக்கு. எம்ரான் திரைப்படத்தின் 13வது நாள் வசூல். தமிழ்நாட்டில் 13வது நாளாக 13,00,000, 13 நாளில் மொத்தமாக 8,95,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 13வது நாளாக 1,06,00,000, 13 நாளில் மொத்தமாக 77,65,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 13வது நாளாக 7,00,000, 13 நாளில் மொத்தமாக 11,98,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 13வது நாளாக 15,00,000, 13 நாளில் மொத்தமாக 6,73,00,000 வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் எம்ரான் திரைப்படம் 13வது நாளாக 14,00,000, 13 நாளில் மொத்தமாக 7,26,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் எம்ரான் திரைப்படம் 13வது நாளாக 1,92,00,000, 13 நாளில் மொத்தமாக 124,84,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் எம்ரான் திரைப்படம் 13வது நாளாக 276,72,00,000 வசூல் பண்ணியிருக்கு. நடிகர் சியான் விக்ரம் நடிப்பில் வெளிவந்த வீரா தீரா சூரா திரைப்படத்தின் 13வது நாள் வசூல். தமிழ்நாட்டில் 13வது நாளாக 78,00,000, 13 நாளில் மொத்தமாக 36,81,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் 13வது நாளாக 12,00,000, 13 நாளில் மொத்தமாக 1,64,00,000 வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 13வது நாளாக 16,00,000, 13 நாளில் மொத்தமாக 3,80,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் 13வது நாளாக 6,00,000, 13 நாளில் மொத்தமாக 4,10,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியா மற்றும் ஓவர்சீஸில் 13வது நாளாக 43,00,000, 13 நாளில் மொத்தமாக 14,13,00,000 வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் வீரா தீரா சூரா திரைப்படம் 13வது நாளாக 66,19,00,000 வசூல் பண்ணியிருக்கு.